Welcome, welcome. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today, stay with us. We are going to relax in the green pastures of the Lord. It is very necessary for each and every one of us to pause, relax, and reflect on the Word of God. Not only on the Word of God, but to reflect on life. I want you to stick with me today for next 1 hour. Don't do anything. Don't think of all these other things in this world. Just pause. Pause for next 40 to 50 minutes. Sit quietly and listen very carefully. This is very much needed for every human individual. I want you to learn this and put it into practice. So God bless you. Stay with us. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 77 10 முதல் 15. Psalms chapter 77 10 to 15. சங்கீதம் 77 10 முதல் 15 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. 12th verse எனக்கு கொஞ்சம் திரும்ப வாசிங்க நினைச்சிருக்கா. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். I will also meditate on all your work and talk of your deeds. இந்த 15வது வசனம் முடிக்கும் போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கும் சங்கீதத்தில். உங்க பைபிளில் இருக்கா? வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். சேலா. என்ன வார்த்தைங்க அது? சேலா. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு சேலா. சேலா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேலா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்கள் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை பயன்படுத்தவும், வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி வெற்றி பெறவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேச போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிள் எல்லாத்தையும் மடியில் வச்சுட்டு நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து வெளியே விடுங்க பார்ப்போம். நல்ல மூச்சு இழுத்து வெளியே விடுங்க. விட்டு பல நாள் ஆகுதா? நல்ல திரும்ப ஒரு தடவை செய்யுங்க பார்ப்போம். இட்ஸ் வெரி குட் எக்ஸசைஸ். குட். நல்லா ரிலாக்ஸ்டாக சேரில் நல்லா சாஞ்சு உட்காருங்க. தூங்கிடாதீங்க. சாஞ்சு தான் உட்கார சொன்னேன். சாஞ்சு உட்காருங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில், அதாவது சங்கீதம் 23 ஒரு வார்த்தை இருக்கு, அமர்ந்த தண்ணீர் எண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஸ்டில் வாட்டர்ஸ், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாத ஒரு இடத்துல, அப்படியே அமைதியான இடத்துல, ரொம்ப பீஸ்ஃபுல்லான. எத்தனை பேருக்கு இந்த மன நிம்மதிக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமேன். பார்த்தீங்களா? ஆமேன், ஆமேன். அதுதான் வேணும் அப்படின்னு இப்போ வேதம் சொல்லுது. அதை தான் பல முறை சொல்லுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும், எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பைபிள் சொல்லிகிட்டே வருது. அனுபவிக்கிறதுக்கான நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, நம்ம இன்னைக்கு ஒரு மோசமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன், ஏன் மோசமான உலகம்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த அமைதியான சூழலை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், இந்த அமைதியை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு மகா பெரிய ஒரு அரசர் பேசியிருக்கிறார், தாவீது பேசியிருக்கிறார். அது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து இனி வருகின்ற நாட்களில் எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த மன நிம்மதி, தேவனுடைய பிரசன்னத்தில் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே.
இன்னைக்கு ஏன் நான் மோசமான உலகம் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு மோசமான உலகத்தில் வாழ்கிறோன்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தொடக்கத்திலிருந்து முடிவு வர ஒரு ரேஸில் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். படிக்கணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகள் பிறக்கணும், அவங்கள கரை சேர்க்கணும், சேர்த்த பிறகு நம்ம ஹாஸ்பிட்டலில் சேரணும், அப்புறம் உயிரை விட்டுறணும். நான் சொல்றது சரின்னா நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடேங்க அப்பா, ஆஹா, இந்த ஓட்டத்தில் இவங்கெல்லாம் ஓடவே இல்லை. ஆஹா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இவங்க வேற ஓட்டம் ஓடுறாங்க. அந்த ஓட்டம் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. படிக்கணும், காலேஜ் போகிறோம் போல், அது ஆண்டவரை பொறுத்து. நம்ம ஆட்களுடைய ஓட்டத்தை நான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணணும், ஒரு சர்ச்சில் சேரணும், அப்புறம் ஒரு 100 பேரை கிறிஸ்தவனாக மாற்றணும்னு ஒரு ஓட்டம் ஓடுவாங்க. அந்த ஓட்டத்திலே இவங்க ஓஞ்சு போயிடுவாங்க. ஓஞ்சு போய் அப்புறம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திடீர்னு ஆண்டவரிடம் போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் சக்சஸ்ஃபுல்லான ஓட்டம். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், ஹிந்து அதெல்லாம் உரங்கட்டுங்க. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எல்லாரும் எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் ரேஸ் எவ்ரிவேர். ரஷ் தான் இன்னைக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணுமா, அதை செய்யணும், வீடை வாங்கணுமா, அடுத்து காரை வாங்கணுமா, அடுத்து எதை செய்யணும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஓடுறதுனால என்ன நடக்குது? பயம், மன நிம்மதியே இழந்துடுறோம், சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரேஸ், வேகம். இன்னைக்கு அவனுக்கு முன்னாடி நான் முந்திரணும். சரி, அதெல்லாம் விடுங்க, போட்டியே இல்லைன்னு வச்சுக்கோமே, யாருக்கும் போட்டி இல்லை. அப்படி இருந்து இன்னைக்கு ஓடுறோமே நம்ம. இந்த வயசுக்குள்ளே இதை வாங்கினாதான் உண்டு, இதுக்குள்ளே வாங்கினாதான் உண்டு, இந்த இதில் வாங்கினாதான் உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருதே தவிர மனுஷனுக்கு மன நிம்மதியே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் ஒருத்தரை பார்த்து, பாஸ்டர் இவர் மன நிம்மதியாக இருக்காருன்னு யாரையாவது ஒருத்தரை சுட்டி காமிங்க பார்ப்போம். கிடையாது, நிச்சயம் கிடையாது. ஏன் இங்கே உட்காந்துருக்க நீங்கள் யாராவது ஒருத்தர் நான் மன நிம்மதியோட ஒரு 5 நிமிஷம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ சபையில் உட்காந்துருக்கீங்க, ஒரு 5 நிமிஷத்தை விடுங்க, 1 நிமிஷம் கண்ணை மூடி எதையும் யோசிக்காமல் இருந்து காமிங்க பார்ப்போம். சேலஞ்ச், டைரக்டாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களை. யூ கேனாட். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மைண்டுலாம் என்ன ஆக்கியூபை ஆகிருக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். கண்ணை மூடினாலே, அதுவும் ஆண்களாவது ஒரு 4-5 அப்ஜெக்டிவ் தான் இருக்கும். அதையே திரும்ப திரும்ப வேற மொழியில் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பார். பெண்கள் இருக்காங்களே, முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு முக்கியமே இல்லாத பிரச்சனையை முக்கியமாக்குறது தான் அவங்களுடைய வேலையே. குறை சொல்கிறேன்னு இல்லை, இன்னைக்கு நீங்கள் எதுக்குலாம் கவலைப்படுறீங்க பாருங்க. நாளைக்கு என்ன சமைக்கிறது, இது ஒரு கவலையாங்க? ஏங்க, நீங்கள் என்ன சமைச்சாலும் அவர் சாப்பிட தானேங்க போகிறாரு. என்னைக்காவது ஏன் இதை சமைச்சேன்னு கேட்டால் அவருக்கு சாப்பாடு கிடைக்குமா? சொல்லுங்க. நீங்கள் செய்கிறது தான் வீட்டில், ஆமாவா இல்லையா? நான் எங்கள் அம்மா அடிக்கடி எப்பயாவது நாளைக்கு என்ன செய்யணும், ஆனா அதை எடுத்துகிட்டு போவாளான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செஞ்சால் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ செய்ய, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நேராக சொல்லுவேன் நான். இன்னைக்கு நமக்கான கவலை என்ன? நாளைக்கு என்ன இங்கே இயேசுநாதர் நாளை குறித்து கவலைப்படாதன்னா நாளைக்கு என்ன குழம்பு வைப்போம்னு குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன குழம்பு வைப்போம்ன்றதை டிசைட் பண்ணிட்டோன்னு வைங்க, அடுத்து என்ன கூட்டு வைப்போம். இப்போ இதெல்லாம் பேசிக். சரி, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டீங்க. அடுத்து என்னங்கன்னு கேட்டால், இந்த கூட்டுக்கு காய்கறி எங்கே, சந்தையில் வாங்குறதா கந்தசாமி கடையில் வாங்குற? ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க? இதனால தொடர்ந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது? பிபி ஷூட்டப் ஆயிடுது, மன நிம்மதி போயிடுது, தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, நிம்மதியா தூக்கம் கூட இருக்க மாட்டேங்குது. நான் சொல்றது சரியா? சரின்ற ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தொடர்ந்து இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லையா? இன்னைக்கு ஓட்டம்னா ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னு நல்லா யோசிக்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்ம செய்திக்குள்ள போவோம். இன்னைக்கு ஓட்டம் 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 ஓடிக்கிட்டே இருக்கும். படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்க்குறோம்,
அப்புறம் சேர்த்ததெல்லாம் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம். இது எல்லாம் எதுக்குன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் அழியக்கூடிய பொருளுக்காக. ஆமாவா இல்லையா? எந்த பொருள் அழிய போதோ, அதாவது வேதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கும். நீ பொக்கிஷம் சேர்ப்பதாக இருந்தா உலகத்தில் சேர்க்காத. நீ உலகத்தில் சேர்த்தினா என்ன அதை அழித்து போடுமா? புழுக்களும் பூச்சிகளும் அழித்து போடும். ஆனால் உன் பொக்கிஷத்தை எங்கே சேர்க்கணுமா? பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். அங்கே தான் எதுவும் ஆகாது. துரு பிடிக்காது, பூச்சிகள் வராது, எந்த திருடன் திருட மாட்டான். இங்கே அந்த பிரச்சனையை பாருங்களேன். சம்பாதிச்சு காரை கொண்டு வந்து நிறுத்தினா எவனா கோடு போட்டுருவானான்னு நைட்டு பயந்துக்கிட்டே படுத்துக்கிட்ட வேண்டியது இருக்குது. ஆமாவா இல்லையா? காரை ஒரு மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு ஹோட்டல் போயிட்டு வரதுக்குள்ளே பக்குன்னுது. எவனா கூட கிழிச்சிட்டானா, எவனா டயரை பஞ்சர் ஆக்கி விட்டானா, எவனா அது பண்ணிட்டானான்னு சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியல இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு சாம்பிள் பாய் புது வண்டி வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் ஓட்டின வண்டியெல்லாம் எப்படியோ நின்றுட்டு போகுது ரோட்டில் அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ புது வண்டி வாங்கினா அதுக்குன்னு சரியான இடத்துல நிறுத்தி ஒரு 2 தடவை எட்டி பார்த்து, சரியாக நிறுத்தி பூட்டியிருக்கோமான்னு ஒரு 2 தடவை போட்டு பார்த்து, மனசு அப்படி பயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்களே ஸ்திரீகளே எடுத்துக்கோமே. இன்னைக்கு நகை எத்தனை தடவை ஊருக்கு போயிட்டு வரீங்க. இப்போ ஊர்லேருந்து கிளம்பும் போது நகையெல்லாம் சரியாக பார்சல் பண்ணிங்களா எத்தனை தடவை செக் பண்ணுறீங்க? பெட்டியை ஒரு 4 தடவை திறந்து பார்க்குறோமா இல்லையா? நான் ஒரு மறதி பாஸ்டர், அதனால எங்கேயாவது வச்சுருவேன் அப்படின்னு நீங்களே ஒரு 4 தடவை செக் பண்ணுறீங்க. 4 தடவை பார்த்தது பார்த்தாது 400 தடவை கேட்டுடுறீங்க கூட உள்ளவங்கள, எடுத்து வச்சிங்களா அப்படின்னு. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இது எல்லாம் எங்க? இது எல்லாத்தையும் செய்கிறோம். ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஓட்டம். இதை சேர்க்கணும் ஓடிக்கிட்டே இருக்க சமயம் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி வி ஆர் டிஸ்டர்ப்டு. ஃபிசிக்கலாக உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஏன்னா தூக்கம் ஜாஸ்தி இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக இது பண்ணுறது இல்லை. அதனால் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. 2வது, மனசளவில் ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் யாராலையும் இன்னைக்கு உட்கார முடியல. ஏன்னா தொடர்ந்து யுவர் வேஸ்டிங் டைம்ன்றானுங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே நம்மளை திணிச்சிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்தா யுவர் வேஸ்டிங் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ், யூ ஹேவ் டு ரன் அப்படின்னு இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சமாவது நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமா இல்லையா? ரெஸ்ட் வேணுன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேணும். இதை சங்கீதக்காரன் அப்பவே எழுதி வச்சிருக்கார். ஒரே ஒரு வார்த்தை, வசனத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை அங்கங்கே எழுதியிருப்பார். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நமக்கு ஒரு சொல்யூஷன் தேவைங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்க உலகத்தில் ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவை. அந்த சொல்யூஷனை ஒருத்தர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கார். என்ன அந்த சொல்யூஷன்னா, ஒரே ஒரு வார்த்தை, சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கார். இப்போ நம்ம இத்தனை வருஷம் பைபிள் வாசிச்சிருக்கோம். சும்மா வாசிச்சுட்டு போகும்போது ஏதோ எழுதியிருக்கார், ஓகே ஃபைன் ஓகே. இப்போ இதை நல்லா ரிசர்ச் பண்ணி, சேலான்ற வார்த்தையை ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா, சங்கீதத்தில் 74 இடத்துல இருக்கு, ஹாபகுக்கில் 3 இடத்துல இருக்கு. அப்போ மொத்தம் 77 இடத்துல பைபிளில் இருக்கு. இப்போ இதை எதுக்கு இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது சங்கீதம் ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு வரும்போது இடையில மியூசிக் வர்றதுக்காக ஒரு பிரேக், அதை டினோட் பண்றதுக்காக இது இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சில பேர் அப்படி சொல்றாங்க. ஆனா சேலாவோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, சற்று நேரம் எல்லாவற்றையும் நிறுத்தி சாந்தமடைந்து பொறுமையாக அமர்ந்து இப்பொழுது பாடிய பாடலை சற்று தியானித்து தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். அதுதான் சேலாக்கு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா சேலா. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, தொடர்ந்து இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்குமே. நாளைக்கு திங்கக்கிழமை யோசிங்க. காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பாடு கட்டுறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் உள்ள காரியங்களை சமாளிக்கிறோம், நைட்டு தூங்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து ரொட்டீன் போயிட்டே இருக்கு இல்லையா? இப்படி போயிட்டே இருக்க சமயம் நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக மட்டும் அஃபெக்ட் ஆகுறது இல்லாமல், நம்ம யார், நம்ம வணங்குற தேவன் யார், அவருடைய வல்லமை என்னன்றதையும் கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம். புரியுதா நான் சொல்ல வருது? நமக்கு தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தா நம்ம பிரச்சனையை தான் இன்னைக்கு பெருசா பேசுறோமே தவிர தேவன் யார், தேவன் எவ்வளவு பெரியவன்றதை பேசுறதை மறந்துடுறோம். ஒத்துக்கிறோங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்.
நல்லா யோசிங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதே நீங்க பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் 5 அதிகாரம் வாசிப்பீங்க? 5க்கே ஒரு கை தான் வருது. ஓ, நீங்களாம் ஜாஸ்தி. ஓகே, நான் கூட்டுறேன், எண்ணிக்கையை கூட்டுறேன். நான் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறீர்கள்? என்னங்க எண்ணிக்கை? 2 எண்ணிக்கை. ஓ, இன்னும் கூட்டணுமா? அவ்வளோ பக்தி வாய்ந்தவர்கள் நீங்க. ஓகே, எத்தனை பேர் 15 அதிகாரம் வாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? தூக்கிட்டேன், எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். சரி, எத்தனை அதிகாரம் வாசிச்சோன்றது முக்கியம் கிடையாது. ஒரு அதிகாரம் வாசிச்சோம், 2 அதிகாரம் வாசிச்சோம், ஓகே. இப்போ இந்த ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்தை எப்படி வாசிச்சோன்னு ஒரு இது இருக்கு. இப்போ நான் கேட்கறதுக்கு எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி இடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதான் வசனம். இதை எத்தனை பேர் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை அப்படி உணர்ந்து வாசிச்சவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். 4 பேர் கை உயர்த்துறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம். குற்றம் சொல்றேன்னு இல்லை, சரிப்படுத்திக்குவோம். எல்லாருமே இந்த தவறு செய்கிறோம். நம்ம இன்னைக்கு பைபிள் வாசிக்கலைன்னா தேவன் கோச்சுக்குவார்னு ஒரு மென்டாலிட்டி வச்சிருக்கோம். எங்க போட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தையை ஒரு நாள் வாசிக்கவில்லை என்றால் தேவன் ஸ்டைப்பண்டை குறைத்து விடுவார் அப்படின்னு எங்க போட்டிருக்கு? சேலரியில பிடிச்சிருவாருன்னு போட்டிருக்கா? ஆசீர்வாதத்தில் கட் பண்ணிடுவாரு, கட் ஆஃப் பண்ணிடுவாரு அப்படின்னு போட்டிருக்காங்க? போடலை. இன்னைக்கு அது ஒரு பயம் அப்படி மக்களுக்குள்ள மூட்டி விட்டு மக்கள்லாம் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலன்னா ஆண்டவர் கோச்சுக்குவார். இப்போ வாசிக்காத மக்கள் அடுத்த நாள் உட்காந்து புலம்புவாங்க, ஆண்டவரே நேற்று நான் வாசிக்கல, நீ மன்னிச்சிருங்க. சில பேர் அந்த நாளே ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக, ஆண்டவரே எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, எனக்கு பதிலாக நீங்கள் வாசிச்சிருங்க அப்படின்னு படுத்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் பரிந்து பேசுகிறார்ல, ஒரு நாள் எனக்கு பதிலாக நீங்கள் வாசிச்சிருங்க, என் டியூட்டியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்ட்டுருவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், பைபிள் எடுத்து அப்படின்னு வேகமாக ஒரு வசனம் டெய்லி ஒரு வசனம் அப்படின்னு வாசிச்சுட்டு போறதுனால எத்தனை பேருக்கு மன நிம்மதி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க வாசிச்ச வசனம் ஏதாவது ஒரு பிரச்சனை நேரம் ஞாபகம் வந்திருக்கா சொல்லுங்க. இந்த வேகமா வாசிச்சுட்டு போகும்போது வராது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறது முதற்கொண்டு வேகத்துல தான் இருக்கோம். கடமைக்கு வாசிக்கணும். ஓகே சங்கீதம் இன்னைக்கு ஒரு 2 வசனம், ஓகே இன்னைக்கு வாசிட்டேன், இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு, டிக்கா போட்டுறது. இன்னைக்கு பைபிள் தேவனுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கூட இன்னைக்கு நம்ம வேகமாக தான் இருக்கோம். வேகமாக தொடர்ந்து வேகமாக செயல்படணும். வேகம். ஜெபம் எத்தனை பேர் கொஞ்சம் நேரமாக பண்ணுவீங்க? கொஞ்சம் லென்த்தா உட்காந்து முதல்ல இல்லை, நான் கேட்குற ப்ரேயரை நல்லா கவனிச்சுக்கோங்க. அமைதியாக உட்காந்து முதல்ல அந்த நாளில் நடந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்புறம் நாளைய குறித்த ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்டு அவருக்கு 2 பாட்டு பாடிட்டு, எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்க? ஓகே, வெரி குட். வேர்ல்டுலே ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் யார் தெரியுமா பண்ணுறா? அப்படியே ப்ரேயர் ரொம்ப கம்மியாக பண்ணுற ஆள் யார் தெரியுமா? என் தங்கை ஹேனா. 0.5 மினிட் தான் ப்ரேயரே. புரியுதா உங்களுக்கு? அரை நிமிஷம் தான் ப்ரேயர். அந்த அரை நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் யூதாஸ் ஆகி விடுவீர்கள். நான் வேணும்னுக்குனே அப்போதான் தடைகளை கொண்டு போய் வீசுவேன். ஹேனா ஸ்தோத்திரம், ஆமேன், கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அரை நிமிஷம் ஜெபத்துக்கு. ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், அப்படி நீ என்ன தான் ஜெபம் பண்ணுவேன் ஹேனா, என்ன பண்ணுற நீன்னு? அதுக்கு ஹேனா கிட்ட சொன்னா, மற்ற யாரு என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுது? கேட்பதற்கு முன்பே பிதாவுக்கு தெரியுது. ஆமாம், சரி, அதனால் நான் ஏன் போய் ஒப்பிக்கணும்னா, சரி அதனால் நான் உட்காருவேன், ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவேன். நல்ல ஜெபமாக இருக்கு இல்லை, உண்மையான ஜெபந்தான். ஆனால் சில பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் தருவோம். ஒரு சிஸ்டர்லாம் இருக்காங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், இஸ்ரேலில் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அவங்க ஆண்டவரை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு சோத்திரன்றுவாங்க. இல்லைங்க நான் ஜெபிக்க சொன்னது இஸ்ரேலை பற்றி, நீங்கள் ஜோம் பண்ணது வேற ஒன்றை பற்றி அப்படின்னா அவங்களுக்கு இல்லை நான் ஜோம் பண்ணிட்டேன். சோத்திர பலிகளில் ஒரு 10 பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு ஜெபம். இந்த மனப்பாட ஜெபம் இருக்கு இல்லையா, தமிழில் மனப்பாட பகுதி படிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? அது மாதிரி மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. ஜெபிக்கும் போதே ஒரு 4 வார்த்தை மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை மனப்பாடமாக பண்ணி இன்னைக்கு காரியத்தை பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். இந்த மனப்பாட ஜெபமும் கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப ஒரு ரிச்சுவலாக இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு பாருங்கள், வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓடுறோம், ஜெபம் பண்ணுற சமயமும் பேருக்கு ஜெபம் பண்ணுறோம், வசனம் வாசிக்கும் போது பேருக்கு வசனம் வாசிக்கிறோம். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தேவன் யார், அதை எவ்வாறு சமாளிப்பது, தேவன் எப்படி நம்மளை கொண்டு செயல்படுத்த போறார், இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். அதனால தான் இன்னைக்கு தோல்வி அடைகின்றோம். இன்னைக்கு நம்ம தோக்குறதுக்கான காரணம் என்ன? பிரச்சனை வரும்போது ஏன் பயம் வருதுங்க? விசுவாசம் இருந்தால் எப்படி பயம் வரப்போகுது சொல்லுங்க? ஏன்னா ரொம்ப ரஷ் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு விசுவாசம் கம்மியாகிட்டே போகுது, பயம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதனால தான் இன்னைக்கு நம்ம பிரச்சனையை ஜாஸ்தியாக பேசுகிறோமே தவிர தேவனை பெருசாக பேசுறது கிடையாது. சரியா நான் சொல்கிறது? ஒத்துக்குவோம், எல்லாரும் இந்த தப்பு செஞ்சுருக்கோம், ஒத்துக்குவோம். இப்போ அதுக்கு தான் சங்கீதக்காரர் ஒரு வழி கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்கள பார்த்து நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் பொறுமையாகும். யூ ஹாவ் டு பாஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், சிட் டவுன், ரிலாக்ஸ், டேக் அ டீப் பிரெத் and reflect on this day, reflect on a verse, meditate. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான சப்ஜெக்ட். ஏன்னா மனுஷனுக்கு தான் தேவை. மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருது. அதை சங்கீதக்காரன் எப்போயோ எழுதி வச்சிருக்கார். ஹலோ, சங்கீதக்காரன் எப்போவோ எழுதி வச்சிருக்கார். சரி பாஸ்டர், இப்போ இந்த ரிலாக்ஸ் மெடிடேட்ன்றீங்கல்ல, இப்போ இதை எப்படி செய்யணும்? இப்போ சேலானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. சேலானா என்னங்க? பொறுமையாக முதல்ல நிறுத்தி அமைதியாக உட்காந்து நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சாந்தமாக இருந்து பைபிள் கையில் இருந்தால் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்து அதை தியானம் பண்ணிவிட்டு அதன்படி என்னை வழி நடத்தும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறது தான் சேலா. ஆமென், அல்லேலூயா. இதுதான் சேலா. இப்போ இதை எவ்வாறு செய்யணும் பாஸ்டர்? அன்றாட வாழ்க்கையில் அன்னைக்கு செஞ்சாங்க, வேற வேலை இல்லை, சும்மா உட்காந்துருந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு இவ்வளோ ஹெக்டிக்கான வேர்ல்டில் எப்படி பாஸ்டர் செய்யணும்? ஓகே, இன்னைக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ், எந்த வேலையாக இருந்தாலும், விடியற் காலையில் எந்திரிக்கும் போதா இருக்கட்டும், வேலைக்கு நடுவுலையா இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து அமைதியாக உட்காருங்க முதல்ல. இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி சேர் உங்கள் வீட்டில் எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். சேரில் இப்போ நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காருங்க பார்ப்போம். சேரில் நல்லா ரிலாக்ஸ்டாக சாஞ்சு உட்காருங்க. முன்னாடி இப்படி கூன் போட்டு உட்காராதீங்க, சாஞ்சு உட்காருங்க. நல்லா சாஞ்சு உட்காருங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? கையை நல்லா இப்படி கட்டி கீழே வைங்க. இப்படி இல்லை, கீழே காலில். எஸ் சாமில் பாய், அந்த ஆடியோ உட்காருறீங்க இல்லையா? இப்போ சேலானா நான் என்னன்னு காமிக்கிறேன். ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ ரிலாக்ஸ்டாக உட்காருறீங்க, உட்கார்ந்த உடனே மூச்சை நல்லா இழுத்து விடுங்க பார்ப்போம். ரிலாக்ஸ் ஆனீங்களா? இப்போ ஒரு வசனம் வாசிக்கணும். 77 கொஞ்சம் சாமுவேல் பாய் ப்ளே பண்ணுவார், கொஞ்சம் நல்லா கவனிங்க, அமைதியாக, வேற எதுவும் யோசிக்காதீங்க. இது நம்ம சேலா நேரம். அமைதியாக உட்காந்து நேராகவே உட்காருங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க, மூச்சு நல்லா இழுத்து திரும்ப விடுங்க. டேக் அ டீப் பிரெத். எஸ், ஓகே, ஆல் குட். நல்லா கவனிங்க. நான் தேவனிடம் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடம் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை என்றும் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச முடியாதபடி சஞ்சலிக்கிறேன்.
பூர்வ நாட்களையும் அத்தோடு ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அப்போது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூர்வேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்வேன். உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூர்வேன். அப்போது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூர்வேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்வேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூர்வேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களையே யோசிப்பேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. அத்தோடு ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது குமரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தில் பிரகாசித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. தேவனே, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. இதுதான் செலா. ஆமென். இது பேர் தான் செலா. எப்படி இருந்தது? மயிர் கூச்சி எறிந்ததா? You had goosebumps, right? This is all we have to do. மனசு இப்போ சாந்தமாயிருச்சா? தைரியம் பிறந்துச்சா? விசுவாசம் உள்ள வந்துருச்சா? இவ்வளோதாங்க நம்ம செய்யணும். இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு சங்கீதக்காரன் அதனால தான் தன்னுடைய வசனங்கள் எல்லாவற்றிலும் இடையில செலான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். ஆமென். சங்கீதம் 77 நீங்கள் எடுங்க பார்ப்போம். சங்கீதம் 77 உங்க வேதத்தில் எடுங்க. ஒவ்வொரு 3 வசனம் 5 வசனங்களுக்கு இடையே செலா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் வேகமா ஒரு ரிச்சுவலா ஒரு சடங்கா வாசிச்சுட்டு போகாம நமக்கு தேவைப்படுற நேரம் அமைதியா உட்காந்து நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு தேவன் மேல கவனம் செலுத்தி அந்த வார்த்தையை வாசிக்கணும். 10 to 15 வாசிக்க நினைச்சிருக்கான். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியா உட்காந்து முதல்ல தேவன்ட்ட அக்னாலேஜ் பண்றோம். இது என் பலவீனம், ஆனால் உன்னதமானவரின் வலது கரத்தை குறித்து நான் நினைவு கூறுகின்றேன். தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, கிரியைகள் எல்லாவற்றையும் தியானித்து, உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கின்ற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். சேலா. உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் மட்டும்தான் வாசிக்கணும்னு எனக்கு கிடையாதுங்க. ஒரு நாளில் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் இன்னையிலேருந்து செய்யுங்க. ஒரு நாளையில் 5 நிமிஷம் எடுத்து முதல்ல நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான இடத்துல உட்காருங்க. நல்லா சாஞ்சு ரிலாக்ஸ்ட் ஆகுங்க. கையில் வேதம் இருந்தால் வேதம் எடுத்துக்கோங்க. பாஸ்டர், நான் வேதம் இல்லை, ஒரு வேலையாக போயிருந்தேன், அங்கே எனக்கு அந்த ஒரு மன அமைதி தேவைப்படுதுன்னா 5 நிமிஷம் எங்கேயாவது உட்காந்து தேவன் படைச்ச இந்த பெரிய அண்டத்தையும் நீங்கள் பாருங்கள். காக்கைகள் எப்படி போஷிக்கிறாருன்னு பாருங்கள். மரங்களை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காருன்னு பாருங்கள். சூரியனை ஏற்ற வேளையில் மேலே கொண்டு வரதும், சந்திரனை ஏற்ற வேளையில் மேலே கொண்டு வந்து நமக்கு ஏற்றதான காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி வாக்கிய செய்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய பராக்கிரமம் உங்களுக்கு தெரியப்படும். ஆமென். வெளியில் இருக்கும் போது பைபிள் இல்லையா, இதை செய்யுங்க. இல்லையா 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இங்கே என்ன சொல்லியிருக்கு, அவர் பூர்வ காலத்தில் செய்த காரியங்களை நான் நினைவு கூறுவேன். என்ன பாஸ்டர் நினைவு கூறணும்? செங்கடலை யோசிச்சு பாருங்க. எந்த வழியும் இல்லைனாலும் தேவன் வழியை உண்டாக்கினார் அப்படின்னு நீங்கள் அந்த 5 நிமிஷம் உட்காந்து இதை நினைவு கூறும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் என்ற விதை விதைக்கப்படுது. ஆமென். அப்படி விதைக்கப்படும் போது அந்த 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே இருந்த நீங்கள் அந்த 5 நிமிஷத்தில் நம்மளுடைய தேவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு தூசாக போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லிங்க? என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதனை அணுகாதுன்னு தைரியமாக விசுவாசத்தோடு எந்திரிச்சு அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. ஆமென். இந்த வசனம் மட்டும் கிடையாது. சங்கீதம் 23 எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். உணர்ந்து அதை ஒரு தடவை சொல்லுங்க, அதை ஒரு தடவை யோசிங்க. அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கும். அதை எல்லாவற்றையும் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஆமென். சங்கீதம் 91 சொல்லுங்க பார்ப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோக்கியும் என்னை தப்பிப்பார். அவர் தம் சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அவருடைய சத்தியம் கேடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் அம்புக்கும் கொள்ளை நோக்கியும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாது இருப்பேன். பார்த்தீங்களா? ஒரு புத்துணர்ச்சி வருதா இல்லையா? ஒரு ஸ்ட்ரென்த் வருதா இல்லையா? ஒரு விசுவாசம் வருதா இல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குங்க. இந்த 77 இருக்கு. 136 எப்படிப்பட்ட வசனங்க? 136 அருமையான வசனம், அருமையான வசனம். இருந்தாலும் ஏசாயா 40:12 கொஞ்சம் வாசிங்க நினைச்சேக்கா. அது மாதிரி ஒரு வசனம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஏசாயா 40:12 தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை அங்க போட்டிருக்கு. ஏசாயா 40:12 வாசிக்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, இதான் நம்ம சேலா நேரத்துல பண்ணணும். பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வைங்க, அமைதியா உட்காந்து நம்ம தேவன் யார், பிரச்சனையை எவ்வளவு நேரம் யோசிச்சிட்டோம். சேலா சமயத்துல அமைதியா உட்காந்து நம்ம தேவன் யாருன்னு யோசிக்கும் போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. வாசிங்க பார்ப்போம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, தண்ணீர்களை தம் கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, வானங்களை ஜானளவால் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும், பர்வதங்களை துலாக்கோலாலும், மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? இதை வாசிச்சதுக்கு அப்புறம் உங்க பிரச்சனை பெருசாவாங்க தெரிய போது.
சகல பிரம்மாண்டத்தையும் தான் கைப்பிடியில வச்சு அளந்துட்டு இருக்கிற தேவன் நம்ம வணங்குற தேவன். இந்த பிரச்சனை எனக்கு எம்மாத்திரன்ற தைரியம் நமக்கு வந்துருங்க. ஆமே, அல்லேலூயா. எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த சேலான்ற நேரத்தை நாளையிலேருந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு உலகத்தில் அதுக்கு வேற வேற வார்த்தைகள் சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப ட்ரெண்டிங்காக சொல்லுவாங்க, மச்சான் சில், கூல் டவுன், காம் டவுன். இதெல்லாம் உலகத்தில் சொல்ற வார்த்தைகள். நீங்களும் நானும் சொல்ல போற வார்த்தை இனிமேட் சேலா. யாராவது ரொம்ப வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா, சிஸ்டர் சேலா, நீங்க சேலா பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்க சொல்லி கொடுங்க. இதெல்லாம் வந்து அருமையான ப்ரொசீஜர். இதெல்லாம் என்னைக்கே கண்டுபிடிச்சு நம்ம கையில ஒப்படைச்சிருக்காங்க பாருங்க. இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இனி மிஸ் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஜெபிக்கணும்னா இந்த அறையில உட்காந்து, இந்த பொசிஷன்ல உட்காந்து, இந்தந்த வார்த்தைகள் சொல்லி தான் ஜெபம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து முழு இருதயத்தோட உங்க தேவன் யாருன்னு நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும், மற்ற எல்லாவற்றையும் அவர் பாதப்படியில போற்றுவார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மீதியை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதுக்கான சீக்ரெட் சேலா. அல்லேலூயா. இன்னைக்கு ரஷ்ஷான உலகத்துல எல்லாருக்கும் தேவைப்படுறது என்ன தெரியுமா? சேலா. யூ ஹேவ் டு பாஸ், சிட் டவுன், அமைதியா உட்காருங்க. யோசிச்சு பாருங்க, 5 அப்பம் 2 மீனை பெருக்கின தேவன் இன்னைக்கு என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை பெருக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆமென். பாவியா இருந்தேன், யாரோ உங்களை சொல்லிட்டாங்க, ஏய் உன்னைய மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறீங்களா? 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இந்த பாவிக்காக மரிச்சவர் என்னை பரிசுத்தமாக்கினார், நான் பரிசுத்தவான்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தவான். அந்த தைரியம் வருதா இல்லையா? மாம்சம் சுத்திகரிக்கப்படுதா இல்லையா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவை சேலா. இட் இஸ் a wonderful procedure. Every Christians, every human being should do this. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்தில் வாழ்ற எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய வேண்டிய காரியம் என்னன்னா சேலா. சற்று அமைதியா உட்காந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணி தேவனுடைய காரியங்களை அதனால தான் 77வது வசனத்தில் பாருங்க, பூர்வ ஜென்ம காரியங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன்னு எழுதியிருக்கார் சாலமன். இவர் தாவீது பூர்வகால காரியங்களை 99 வயசுல ஆபிரகாமுக்கு அற்புதம் செஞ்ச தேவன் இந்த வயசுல எனக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். அன்னைக்கு சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலை காப்பாற்றிய தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா? ஆமென். அன்னைக்கு யோசேப்பை பாதுகாத்து ராஜாவாக்கிய தேவன் என்னையும் ஒரு நாள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. இது எல்லாம் நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா போதுங்க. எவ்வளவு பெரிய ரஷ்ஷா வேணாலும் இருக்கட்டும், என்ன இன்னைக்கு பெரிய சாதிச்சிட போறோம், எவ்வளோ வேணாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கட்டும், நீங்க ஒரு 5 நிமிஷம் சேலாவை கடைபிடிச்சிங்கன்னு வைங்க, உங்களை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஆமேன். எவ்வளோ பெரிய பிசாசா இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது. 5 நிமிஷம் உட்காருங்க. சரி, பைபிளில் உள்ளதே யோசிக்க வேண்டாம், விடுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் செஞ்சிருப்பார்லங்க. எங்கேயோ ஒரு காலத்துல அடிபட்டு ஆக்சிடென்ட்ல இறக்க வேண்டிய நீங்க இன்னைக்கும் உயிரோட உட்காந்துருக்கீங்கன்னா யாரோடைய கிருபையினால? ஆமேன். என்னைக்கோ வியாதி வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணுமே, என்னைக்கோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமே, என்னைக்கோ எத்தனையோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கணுமே. ஆனா அசிங்கப்பட்ட இடத்துல தேவன் எத்தனை முறை தலையை உயர்த்தி இருக்கிறாருங்க. எந்த வாய் நம்மளை துச்சமா பேசுனுச்சோ அதே வாய் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தேவன் செஞ்சிருக்காரு இல்லையா? ஆமே. நான் அதை கண்ணால பார்த்துருக்கேன், எங்க அம்மாவை செஞ்சு பார்த்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் எப்போ பெருசாவே பேச மாட்டாங்க என்ன கவனிச்சாலும். ஆனா இப்போ எந்தெந்த தடவைலாம் பார்க்குறாங்களோ நீ மகராசியா இருப்ப. செய்கிறாரா இல்லையாங்க தேவன்? செய்கிறாரா இல்லையா? இந்த சூழல்ல, கடினமான சூழல் வரும்போது அவசரப்பட்டு நம்ம அந்த அவசரத்துல தான் தவறான அறிக்கையை விட்டுறோம். ஆண்டவரே நான் இருக்கிறதுக்கு மறிச்சு போயிடுறேன், இதை தவிர வேற என்ன இருக்கு, இதை தவிர நான் வேற என்ன செய்வது, அந்த அறிக்கையை விடாம ஒரு 5 நிமிஷம் சேலாவை நீங்க கடைபிடிச்சிங்கன்னு வைங்க, வெற்றி உங்களுடையது. 5 நிமிஷம், just 5 minutes, that's all it takes. 5 நிமிஷம் நீங்க அமைதியா உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி, இங்கே இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்ங்க. எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா முதல்ல மூச்சை நல்லா இழுத்துணும், அது ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? எங்க திரும்ப செய்யுங்க, அப்படியே ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா? பாடி ரிலாக்ஸ் ஆன உடனே தேவனை பற்றி யோசிங்க.
தேவனை பற்றி யோசிங்க. பைபிள் இல்லையா? வானத்தை கொஞ்சம் அப்படி பாருங்க. எங்க வானத்தில் தோன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேர் சொல்லி அழைக்கின்ற தேவனுங்க. நட்சத்திரத்துக்கே இவ்வளோ கண்காணிப்பா இருக்கிற தேவன் என்ன விட்டுருவாரா? ஆமாவா இல்லையாங்க? பைபிளில் சொன்னது அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க. எத்தனை பறவைகள் போது போஷிக்கிறாரா இல்லையா? அதை போஷிக்கிற தேவன், அங்கே வளர்ற செடிகளுக்கு ஆடைகளை அணிவிக்கின்ற தேவன் நமக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாரா? நீங்கள் அந்த 5 நிமிஷம் உட்காந்தா தேவன் எல்லாவற்றிலும் இருந்து உங்கள்கிட்ட பேசுவார். பைபிள் மூலியமான்னு கிடையாது. 5 நிமிஷம் நீங்கள் அமைதியாக நின்று பாருங்க. உங்களுக்குன்னே ஆண்டவர் ஒரு வசனம் போட்ட ஆட்டோவை அனுப்புவார். அதெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, நீங்கள் இந்த வசனம் போட்டு பார்க்குற வண்டியெலாம் எந்த சமயத்தில் பார்த்துருக்கீங்க? ஏதோ ஒரு படப்படப்புலையோ ஏதோ ஒரு சிந்தையிலையோ போயிட்டு இருக்கும் போது தான் அந்த வண்டி அழகாக கட்டடிச்சு நம்ம முன்னாடி போகும். என்ன சொல்லிட்டு போகுது? அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் ஏதோ நமக்கு சும்மா எதர்ச்சியாக நடந்தது நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்குன்னு எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேதுன்னு நிறைய பேர் கவலைப்படுவோம். ஆண்டவர் கனத்த குரலில் என்கிட்டலாம் பேச மாட்டார், மகளே மகனேன்னு பேச மாட்டேன்றாருன்னு கவலைப்படுவோம். தேவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். நம்ம இந்த அவசரத்தில் இருக்கிறனால தான் நம்மளால் கவனிக்க முடியல. இன்னையிலேருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது அமைதியாக உட்காந்துரும். ஆமேன். ஒரு பிரதிகின மாதிரி எடுத்துக்குவோம். இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் இன்னையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காரோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஏமாத்திடுவீங்க. பக்கத்தில் பார்த்து சிஸ்டருக்கு உண்மையாக, சிஸ்டர் நீங்களும் நானும் இல்லையிலேருந்து 5 நிமிஷம் அமைதியாக உட்காரோம். அமைதியாக உட்காரோம். டாஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் சேலஞ்சு. இன்னையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக, விடியற் காலையிலே நல்லா இருந்தால் விடியற் காலையில் உட்காருங்க. நல்லா உட்காந்து சூரிய உதயத்தை பாருங்கள். எத்தனை பேர் காலையில் பறவைகள் கத்தி கேட்டு எத்தனை நாள் ஆச்சு கேட்குறீங்களா? இன்னும் தயவுசெய்து செய்யுங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா? சாயந்தரம் நேரம் அப்படி டீ சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு அந்த 5 நிமிஷமும் ஏதாவது பிரச்சனைனா வேதத்தை எடுத்து பாருங்க. வேதம் வாசிக்கவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? தேவன் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரெண்ட் வீட்டில் இருக்கோன்னு கஷ்டப்படுறீங்களே, ரெண்ட் கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். அப்படி பாருங்க நீங்கள். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் காலையில் சாப்பாடு இல்லாமல், நைட் சாப்பாடு இல்லாமல், ஒரு நேரம் சாப்பிட்டுலாம் இருக்கிறாங்க. நம்ம 3 நேரமும் சாப்பிட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு இல்லையாங்க? சொல்லுங்க, எவ்வளோ ஆசீர்வச்சு நம்மளை வச்சிருக்காரு. அதனால நல்ல அமைதியாக உட்காருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ரொம்ப போட்டுட்டு ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காது. இதை செய்யணும் அதை செய்யணும். ஏற்ற வேலை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். வசனம் தானே சொல்லுது. நீங்கள் சும்மா இருங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் அமைதியாக உட்காந்து நன்றி செலுத்துங்க. பாஸ்டர் மற்ற எல்லா கஷ்டம், அப்போ அந்த 5 நிமிஷம் என்னென்ன காரியம் நடக்கணுமோ 5 நிமிஷம் உட்காந்து, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தக்கா கொடான கூடி நன்றி அப்படின்னு செலுத்திட்டு உட்கார மனசு பூரிப்படையும், பிரச்சனை விலகிடும், விசுவாசம் பிறக்கும், வழி பிறக்கும், ரட்சிப்பு உங்களை சேரும். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை 5 நிமிஷம். தட் 5 minute shift, that's all it takes. 5 நிமிஷத்தில் மொத்த காரியத்தையும் புரட்டி போட்டுடலாம். எதிரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் உட்காந்து இந்த எதிரியை விட என் தேவன் பெரியவர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, வெற்றி உங்களுடையதாயிரும். அல்லேலூயா. அதனால் இன்னையிலேருந்து நம்ம சர்ச் மக்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப யாராவது கவலைப்பட்டு 3 மணி ப்ரேயர்லாம் இவ்வளோ கவலையாக இருக்குன்னா டக்குன்னு சிஸ்டர் ஒரு 5 நிமிஷம் சேலா, அது ஒரு ப்ரொசீஜராக ஆக்கிருங்க. இன்னையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் சேலா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா சாந்தமாக அமைதியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தேவனை பற்றி நினைத்து நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் உலக காரியங்களை பாருங்கள். எல்லாம் சிம்பிளாக போயிடும். ஆண்டவர் அதற்கான பதிலெல்லாம் தந்துடுவார். ஆமேன். அல்லேலூயா. இன்னையிலேருந்து இந்த ப்ராக்டிஸ் செய்யுங்க. இது மிக முக்கியமான காரியம், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. ஆமேன். இதை நான் கண்டுபிடிச்சோ நான் ரிசர்ச் பண்ணியோ சொல்லலை, இதை ஏற்கனவே சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அமைதியாக எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய உங்களால் முடியும். பகலை பார்த்து சொல்லுங்கள், உங்களால் எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது சேலா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் சேலா, பிரதர் சேலா. மறந்துடாதீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சேலா. ஃப்ரம் திஸ் டே ஆன்
Try to do it. Pause, sit for a few minutes, relax, take a deep breath in, and reflect on God or something that makes you positive. That will help you a lot. Amen. Hallelujah. தலைகளை தாழ்த்துக்கு நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த செயல்முறையை நாங்கள் பயன்படுத்தவும், இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் அந்த ஞானத்தை தந்து அந்த 5 நிமிடம் அவர்களோடு அசைவாடி அவர்களுக்கான விசுவாசம், நம்பிக்கையை நீர் ஊற்றி அவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Selah.